ஈஸ்வரி செஞ்ச சூழ்ச்சிய தமிழ்ச்செல்வியை கண்டுபிடிச்சு உண்மையை எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சு காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அவ கண்ணத்துல அரைஞ்சிருப்பா, அவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப கோபத்தோட ரூமுக்குள்ள வரத பார்த்ததும் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஐஸ்வர்யா, என்ன எதுக்காக இப்படி அழுதுகிட்டே வர? டி அதான் அந்த தனா இருக்காளே, தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி, அவளை பார்த்து ரோட்ல என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க போல இருக்குன்னு கொஞ்சம் திமிரா பேசினேன். அதுக்கு என்ன கண்ணத்திலே அடிச்சிட்டா. இல்லாண்டி அவளை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும், எனக்காக உதவி பண்ணுங்க, எப்ப பாரு அவ ஏன் பேச்சுக்கு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, இட ஐஸ்வர்யா, அவ்வளவு தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தன்னோட அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி, ஆமாண்டா, நாளைக்கு நான் சொன்ன காரியத்தை சட்டு புட்டுன்னு சரியான நேரத்துல முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க அங்க வந்த சித்ராவோ, அம்மா என்னம்மா பண்ண போற? இன்னும் என்னடி, ஐஸ்வர்யா கண்ணத்திலே அவ அரைஞ்சிருக்கானா, அவளை எல்லாம் சும்மாவா விட முடியும்? கண்டிப்பா அவளுக்கு நான் சரியான பாடத்தை நாளைக்கு புகட்டுறேன். அப்படி நான் மாற்றுறதா இருந்தாலும் வேற யார் மூலியமாவது நான் பழிய போட்டுக்கிறேன், பாத்துக்கிறேன், நாளைக்கு அவளோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல கடைக்கு போறதுக்காக தனு இங்க பேக் எடுத்துக்கிட்டு கடை தெருவுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்க. அதே நேரம் அங்க ஈஸ்வரி ஏற்கனவே வச்ச அடியாட்களுமே தனம் வர்றதை பார்த்ததும் அங்க வேணும்னே தனத்துக்கிட்ட போய் அங்க வம்பிழுக்க ஆரம்பிக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேதுவோ வேக வேகமா போய் அங்க ஆட்டோல ஏறத பார்த்ததும் இங்க கருப்பு இருந்துகிட்டு, மாப்பிள்ள அங்க பாரு மாப்பிள்ள, தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி அந்த தனத்துக்கிட்ட ஏதோ 10 ரவுடிங்க வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க, வா மாப்பிள்ள, இப்படியே பார்த்துட்டு சும்மா நம்ம எப்படி போறது, வா அவனுங்களை போய் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, மாமா நீ பேசாம வரியா? கண்டவளுங்களால தான் என் அப்பா ஜெயிலுக்கு போனாரு, அவருக்காக சொல்றேன், அவர் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அந்த தமிழ்ச்செல்வியோட குடும்ப பிரச்சனையில நான் தலையிடவே மாட்டேன், எக்கேடு கட்டுனா போகட்டும், நீ இப்போ வரியா இல்லையா, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கருப்போட கையை இழுத்து அங்க ஆட்டோக்குள்ள உட்கார வச்சு நேரா அங்க ஆட்டோல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வழியா வந்த செல்லப்பாண்டியோ அங்க தன்னோட பொண்ணு தனத்துக்கிட்ட ஏற்கனவே பிரச்சனை பண்றத பார்த்ததும் இங்க செல்லப்பாண்டி வேக வேகமா போய் அங்க ரவுடிங்க கிட்ட சண்டை போட, ரவுடிங்களும் அங்க செல்லப்பாண்டிய தாக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறானுங்க. கொஞ்ச நேரத்துல தப்பிச்சு வந்த ரவுடிங்களோ அங்க ஈஸ்வரிக்கு போன் பண்ணி, அக்கா நீங்க சொன்னீங்களே அந்த போட்டோ அனுப்புனீங்களே, அந்த பொண்ணை நாங்க நல்லா வச்சு செஞ்சோம், ஆனா கடைசியில அவங்க அப்பங்காரம் போல இருக்கு, எங்க கிட்ட வந்து சண்டை போட வந்தான், ஆனா அவனை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல, என்னடா சொல்றீங்க, ஆளு உயிர் பழைப்பானா? டவுட்டு தான்க்கா, என்ன எதுன்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விஷயம் தெரியும், ஆனாக்கா தயவு செஞ்சு எங்களை மட்டும் மாட்டி விட்டுடாதீங்க, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க ஃபோனை வைக்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோ அங்கே சித்ரா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி, எப்படி இருந்தாலும் அந்த தமிழ்ச்செல்விக்கு செல்லப்பாண்டிய அடிச்சது சேதுன்னு தாண்டி சந்தேகப்படுவா. அம்மா எப்படிம்மா சொல்ற? என்னடி, தான் பொண்ணுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு அந்த செல்லப்பாண்டி வீட்டுக்கு வந்தபோது அப்போ சேது கழுத்தை பிடிச்சி அடிக்காத குறையா அடிச்சு தானே வீட்டை விட்டு வெளியே துரத்தனா, அதே மாதிரி தான் இப்போ செல்லப்பாண்டி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் சேதுன்னு அவன் நினைப்பா, நினைக்க வைப்போம், நீ கவலைப்படாத ஐஸ்வர்யா, நாம நினைச்சது நடந்துருச்சு, அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தனத்தை நல்லா கலாய்ச்சிட்டாங்கங்களா, இனிமே உன் பேச்சுக்கு வரமாட்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யான்னு 3 பேருமே இங்க பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்க தனமுமே செல்லப்பாண்டி அடிச்சு போட்டிருக்கிறத பார்த்து அழுதுகிட்டு இருக்க. அங்க வந்த 2-3 பேர் செல்லப்பாண்டி கிடக்கிற நிலைமைய பார்த்து உடனே செல்லப்பாண்டியை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லுமே சேர்த்துறாங்க. அங்க இருந்த தனத்துக்கிட்ட அவங்க அக்கா தமிழ்ச்செல்வியோட நம்பரை கேட்டு எப்படியோ தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ண, தமிழ்ச்செல்வியோ கால் அட்டன் பண்ணி, ஹலோ யாருங்க, செல்லப்பாண்டிங்கிறவரு உங்க அப்பா தானே, உங்க தங்கச்சி அந்த தனம் தானே, 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, என்ன சொல்றீங்க, என்னாச்சு, என் அப்பாவுக்கும் தனத்துக்கும் என்னாச்சு? தெரியலம்மா, 4-5 ரவுடிங்க உங்க அப்பாவை அடிச்சு போட்டு உடம்பு முடியாம ரத்த காயத்தோட ரோட்ல படுத்து கிடந்தாரு, பாவம் வயசு பொண்ணு வேற பக்கத்துல கிடந்தது, அதனால 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்து வச்சிருக்கோம், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபோன் பண்ணி சொன்னதை கேட்டதும் இங்க பதறி அடிச்சுக்கிட்டு கூட இருந்த வசந்தி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல, உடனே 2 பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த தமிழ்ச்செல்வியோ அங்க செல்லப்பாண்டி அடிபட்டு கிடக்கிறத பார்த்து ரொம்பவுமே கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. வந்த டாக்டர் கிட்ட, டாக்டர் இப்போ என் அப்பா எப்படி இருக்காரு?
இங்க பாருங்கம்மா, உங்க அப்பாவுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. வெட்டு காயங்கள் நிறைய இருக்கு. ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம கூட வந்திருந்த பொண்ணுக்குமே தலையில லைட்டா அடிபட்டிருக்கு. மயக்க நிலையில தான் அவங்களையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்டதும் இங்க தமிழ்ச்செல்விக்கும் வசந்திக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே இங்க தமிழ்ச்செல்வியோ வசந்தி கிட்ட, அம்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாமே அந்த ஆளுடைய வேலையாதாம்மா இருக்கும். ஏய் என்னடி சொல்ற? ஆமாம்மா, என்கிட்ட காலையில சவால் விட்டுட்டு போனாரு. இந்த மாதிரி உன் அப்பனும் நீயும் சேர்ந்து தானடி என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனேன்னு. எனக்கு அப்பவே சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அந்த சேது வேலையாதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்தோட வசந்தி கிட்ட சொல்ல, ஏய் என்ன எதுன்னு தெரியாம மாப்பிள்ளை மேல நீ சந்தேகப்பட்டு பேசாத. யார் இந்த வேலையை பண்ணதுன்னு முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இங்க பாரு, அதெல்லாம் என்னால முடியாது. இப்படியே நான் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உள்ள படுத்து கிடக்குறாரே அந்த மனுஷன், அந்த மனுஷனால அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி நடந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்த அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன். நல்ல 4 கேள்வி கேட்டுட்டு தாமா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி கத்தி கதறி பேசிக்கிட்டு இருக்க. வசந்தி என்னதான் தமிழ்ச்செல்வியோட ஆத்திரத்தை அடக்குனாலும் பொறுத்துக்க முடியாத தமிழ்ச்செல்வியோ நேரா இங்க ராஜாங்கத்தோட வீட்டை பார்த்து போறாங்க. அதே சமயம் வீட்டு வாசலுக்கு வந்த தமிழ்ச்செல்வி, உள்ள யாரு பெரிய மனுஷங்க, முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்த ஆத்திரத்துக்கு ரொம்ப கோபத்தோட சத்தமா கத்திக்கிட்டு இருக்க குரல் கேட்டு இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே வராங்க. வந்த ஈஸ்வரியோ, ஏய் என்ன புதுசா இங்க வந்து நிக்கிற? என்னமோ இந்த வீடும் வேணாம், இந்த வீட்டு உறவும் வேணாம்னு பெரிய இதுவாட்டம் கிளம்பி போன. இப்போ என்ன அப்படி ஓட்டி பூசிக்கிறதுக்காக இங்க வந்து நிக்கிறையாக்கும்? பாத்தியா ஐஸ்வர்யா, சித்ரா பாரு, என்னமோ போனா பத்தினி மாதிரி இப்போ மறுபடியும் வீடு தேடி வந்திருக்கா. இங்கெல்லாம் நிக்காத, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பேச, இங்க பாருங்க, நான் உங்களை பார்த்து பேச வரல. உள்ள இருக்காரே அந்த சேது, அவரை முதல்ல வெளியே கூப்பிடுங்க. அப்படியே அவங்க அப்பா ராஜாங்கத்தையும் வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட பேச சத்தம் கேட்டு அப்பத்தா ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த அப்பத்தாவோ, அடியே வாடி, உன்னை தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு, வயிற்றுல புல்லெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச, போத நிறுத்துங்க. நான் எப்படி போனா என்ன, என் குழந்தை எப்படி போனா என்ன, என் மேலேயும் சரி என் குழந்தை மேலேயும் சரி யாருக்கும் அக்கறையே இருக்க தேவையில்லை. ஆமா, நான் இங்க எதுக்காக வந்தேங்கிறத சொல்றேன். ஏன் சேது, நான் தெரியாம தான் கேட்குறேன். என் மேல இருக்க கோவத்தை நீங்க எப்படி என் அப்பா மேல காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்தோட பேச, உடனே சேது இருந்துகிட்டு, ஏய் யாரை பார்த்து பேரை சொல்லி சொல்ற, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்னு சேது ஒரு பக்கம் கத்த, அப்படிதான் பேசுவேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் அப்பாவை மனசாட்சி இல்லாம கத்தியால வெட்டி சாட்சி வச்சிருக்கீங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் என்ன சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக தான் கேள்வி கேட்க இங்க வந்திருக்கேன். எதுக்காக இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணீங்க? என் அப்பாவை கொலை பண்றதுக்காக எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட சேதுவை பார்த்து கேட்க, உடனே இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, அடியே சித்ரா, நான் தான் சொன்னல, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இந்த தமிழ்ச்செல்வி அந்த செல்லப்பாண்டியை வெட்டினதோ குத்துனதோ இந்த சேதுன்னு தான் நினைப்பானு பாரு. இன்னும் சூடு பிடிக்க போகுது, இதை நாம வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க ஐஸ்வர்யாவும் சித்ராவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி கத்துனதை கேட்டு அங்க இருந்த சேதுவோ, என்னது உன் அப்பனை நான் வெட்டினா? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? நான் ரவுடிசம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் அப்பனெல்லாம் நான் வெட்டல. அந்த ஆளெல்லாம் ஒரு அடி அடிச்சாலே சுருண்டு கீழே போய் விழுவான். என் அப்பாவுக்கு துரோகம் பண்ணதுக்கு உன் அப்பனுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புடி. அப்பா வாங்கப்பா உள்ள, கண்ட நாய்கள்கிட்டலாம் நம்ம எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்க. உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, அம்மாடி தமிழ்ச்செல்வி, அந்த இடத்துல நடந்ததே வேறமா, என்னென்ன சொல்ற? ஆமா தமிழ்ச்செல்வி, காலையில நானும் சேது மாப்பிளையும் ஒரு இடம் போயிட்டு கிளம்புற நேரத்துக்கு உன் தங்கச்சி தனத்துக்கிட்ட 4-5 ரவுடி பசங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க, வம்பு வலிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ கூட நான் சேதுவை கூப்பிட்டேன். ஆனால் சேது மாப்பிள்ள தான் இந்த பிரச்சனைலாம் நமக்கு வேண்டான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அதனால கண்டிப்பாக சேது இது மாதிரி பிரச்சனை இல்லைலாம் தலையிட்டு இருக்க மாட்டான். தயவு செஞ்சு நீ சேதுவை எதுவும் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு பேசிக்கிட்டு இருக்க. போதனே, இப்போலாம் நீங்களும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, பார்த்துக்கிறேன். இப்போ சொல்கிறேன், இவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்னொரு தடவை என் குடும்பத்திலேயோ இல்லை என் குடும்பத்தில் இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்தோட போக, உடனே ஈஸ்வரியோ அங்கே சேதுவை பார்த்து, பாத்தியா சேது, நீ எவ்வளவு நல்லவன், நீ எவ்வளவு அந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் என்னமோ அவங்க அப்பனை நீ தான் கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதை அளந்துட்டு போறா.
இதையெல்லாம் நாம நம்புற மாதிரியா இருக்கு? சரி, அவங்க போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி பேச, கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு வந்த சேதுவோ அங்க செல்லப்பாண்டிய நினைச்சு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் வந்த கருப்போ இங்க சேதுவை பார்த்து, மாப்பிள்ள, 1000 தான் இருந்தாலும் தமிழ்ச்செல்வி கோவப்படுறதுல தப்பு கிடையாதே. அன்னைக்கு அந்த செல்லப்பாண்டி வீட்டுல வந்து பேசிட்டு போகும்போது கூட நீ அவரை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தோத்துனல, அதனாலதான் அந்த கோவத்துல தமிழ்ச்செல்வி வந்து உன்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு போகுது. நீ மத்தபடி தமிழ்ச்செல்விய தப்பா நினைக்காத. ஆனா சேது, ஒருவேளை அந்த தனத்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்களே, அத ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்களே, அவனுங்க தான் அந்த செல்லப்பாண்டிய அடிச்சிருப்பானுங்களோ? அவனுங்க யாருன்னு உண்மையை கண்டுபிடிச்சா அந்த தமிழ்ச்செல்விக்கு நாம நீதான் அவங்க அப்பாவை அடிக்கலன்னு உண்மையை நிரூபிச்சு காட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேசிக்கிட்டு இருக்க, மாமா, அவ கிடக்குறா, அவ நினைச்சா நான் கெட்டவன் ஆயிடுவனா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உன் வேலையை பாரு. இல்லை மாப்பிள்ள, நாம தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா தமிழ்ச்செல்வி கண்டிப்பா உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் கூடவே கூடாது. நீ வா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேதுவை அழைச்சிக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய், இந்த மாதிரி சேதுவோட மாமனாரை யாரோ கத்தியால தாக்கிட்டாங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கருப்பும் சேதுவும் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க, மறுநாள் எப்பவும் போல இங்க போலீஸ் அந்த ரவுடிங்களையும் ஒரு வழியா கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அங்க சேதுவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அந்த ரவுடிங்களை நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம், நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி சொல்ல, கருப்பும் சேதுவும் கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. சார் வாங்க சார், நீங்க சொல்லியிருந்தீங்களே உங்க மாமனார் செல்லப்பாண்டிய கத்தியால தாக்குனது வேற யாரும் இல்ல, இதோ இருக்கானுங்களே இந்த ரவுடி பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே கருப்பு இருந்துகிட்டு, டேய் சொல்லுங்கடா, எதனால அந்த செல்லப்பாண்டிய கொலை பண்ண பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அங்க மிரட்டி கேட்க, உடனே அந்த ரவுடிங்களுமே எந்த பதிலும் சொல்லாம கூட இருந்த இன்ஸ்பெக்டரோ அங்க இருந்த ரவுடிங்களை அடி வெளுத்துவாங்க. வழி தாங்க முடியாம, நாங்க சொல்லிடுறோம் சார், நேத்து அந்த தனங்கிற பொண்ணு அந்த ரோட்ல நடந்துகிட்டு வந்தா, அப்போ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பங்காரன் பிரச்சனைக்கு வந்தான், அதனால அவங்க அப்பாவை நாங்க போட்டு தள்ள பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரவுடிங்க ஈஸ்வரிய போட்டு கொடுக்காம அப்படியே மாத்தி கதையை சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரோ, என்னடா சொல்றீங்க, அவங்க அப்பா வந்தா நீங்க அடிச்சிடுவீங்களா? இல்ல, இதுல வேற ஏதோ உள்குத்து இருக்கு, ஒழுங்கு மரியாதையா சொல்லலன்னு வச்சுக்கோ, லாக்அப்ல போட்டு வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மறுபடியும் அங்க அடி வெளுத்து வாங்கி உண்மையை கேட்க, உடனே வழி தாங்க முடியாம ரவுடிங்களுமே, சார் சார் மன்னிச்சிருங்க சார், உண்மையை சொல்லிடுறோம், இந்த மாதிரி அந்த செல்லப்பாண்டியை அடிக்க சொல்லி இவங்க வீட்டில் இருக்காங்களே ஈஸ்வரி, இவங்க சொல்லி தான் நாங்கள் பண்ணோம், எங்களை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைக்க, இது கேட்டதும் அங்கே இருந்த சேதுவுக்கும் கருப்புக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது.